ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரித்யூ சேது. இதுவரைக்கும் பிரித்யூ சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சிற்பி அப்படிங்கிறவர் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியில் முதல்வராக இருந்தார். அவர் முதல்வராக ஆன உடனே 1957 நினைக்கிறேன். அப்போ என்ன செஞ்சிட்டார், அரசு பள்ளிகளில் கட்டாயமாக ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் ஹிந்தியில் அந்த கேரள மாணவர்கள் படித்தாங்க. அதனால் அவங்களால என்ன செய்ய முடிஞ்சதுன்னா, வட இந்தியாவில் போயிட்டு இராணுவத்தில் மற்றபடி அரசு அலுவலகங்கள் எல்லாம் ஈஸியாக வேலை கிடச்சி வேலையில் ஜாயின் பண்ண முடிஞ்சது. நம்ம தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்புங்கிற பேரில் ஒரே குட்டையில் உருண மட்டைகள் என்ன செஞ்சுட்டாங்க, இந்தியை ஒழிப்பேன். அதை இப்போது புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிற விஜயம் பிடிச்சிக்கிட்டு தொங்குறாரு. 2 மொழி கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு. யதார்த்தம் என்னங்கிறத மனுஷங்க புரிஞ்சுக்கணும். கேரளாவில் தெருவுக்கு தெரு இந்து பண்டிட்டை உருவாக்குறாங்க, ஹிந்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களால வட இந்தியாவில் போய் சாதிக்க முடியுது. பெரிய மருத்துவமனைகளில் 850 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா அதில் 400 பேர் செவிலியர்களாக இருக்கிறாங்க, மற்ற டாக்டர்ஸாக இருக்கிறாங்கன்னா அதில் காரணம், அதில் யார் இருக்காங்கன்னா கேரளாவில் சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இராணுவத்தில் 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 60% 70% யார் இருக்கிறாங்கன்னா கேரளக்காரங்க இருக்கிறாங்க. அதனால் மொழியும் வெறுக்கிறதுனால நஷ்டம் யார் அடைவான்னா, யார் வெறுக்கிறீங்களோ அவங்க தான் அடைவாங்களே தவிர மற்றவங்க அடையிறதில்லை. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். இது புரியாமல் நான் ஹிந்தி எதுக்குறேன், அப்படி எடுக்கிறேன், இப்படி எதுக்குறேன், சனாதனத்தை எதுக்குறேன், எதை நீங்கள் எதுக்குறீங்களோ அது உங்களுக்கு எதிராக தான் செயல்படும். இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி தோணும், திடீர்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதனால் ஒரு விதிக்கு எதிர்மறை இருக்க தான் செய்யும். அப்படிங்கும்போது இவங்க எதிர்க்க இவங்க நல்லா இருக்கிற மாதிரி தோணுமே தவிர, ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க சில பேர் 3 தலைமுறைக்கு மேலே அரசியல்வாதிகள் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பிஸ்னஸ் மேன்கள் 10 இருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போது சில பேர் கேட்பாங்க, மொயிலாளர்கள்லாம் எத்தனை ஆண்டுகள் 10 தலைமுறை கூட ஆட்சி செஞ்சதுன்னா அது ஜனநாயகம் கிடையாது. அது கொடுங்கோல் ஆட்சி மாதிரி நடந்தது. ஆனால் ஜனநாயகத்தில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அண்ணாமலை என்ன சொன்னார், எந்த ஒரு ஜனநாயக கட்சியும் 3 தலைமுறைக்கு மேலே தலையெடுத்தது இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. அதில் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது. இருந்தாலும் உண்மை என்னன்னா, அது ஓரளவுக்கு உண்மைங்கிறது தான் நிஜம். ஏன்னா மாறுபட்ட கருத்துக்கள் வரத்தான் செய்யும். அவர் சொல்கிறதுல 100க்கு 100 உண்மையும் இருக்குது. இவங்க 3 தலைமுறை ஆனும்போது அவங்களுடைய நடவடிக்கைகள் மக்கள்கிட்ட வெறுப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுடைய நடைமுறையும் இருக்கும். அதனால் வீழ்ச்சி அவங்க சீக்கிரமாக சந்திப்பாங்கங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதுதான் நடைமுறையிலையும் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த வெறுப்பு அரசியலை நிறுத்தணும். ஹிந்தி நான் படிக்க மாட்டேன், உனக்கு என்ன பாஷை புரியுதோ, ஒரு பாஷை ஒருத்தனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ஒரு முழு மனிதன். ஒருத்தனுக்கு 3 மாதம் தெரிஞ்சதுன்னா அவன் 3 மொழிக்கு சொந்தக்காரன். ஹிந்தியை எதுக்குறேங்கிற பேரில் இந்த அரசியல்வாதிகள் திமுககாரங்க நடந்துக்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, தமிழில் எடுக்கிற படங்களை, அவங்க நடிக்கிற படங்களை என்ன செய்கிறாங்க, அவங்க எடுக்கிற படங்களை மற்ற மொழிகளில், ஹிந்தியில், தெலுங்கில், மலையாளத்தில், கன்னடத்தில் மொழி மாற்றம் செய்து வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய டிவி சேனலை இந்தியா பூரா பரவ விட்டுருக்குறாங்க. அப்போது அங்கே மொழி அங்கே எங்கே போச்சு? மொழியை வெறுத்தீங்களே, ஹிந்தி மொழியை, ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டுட்டு அலைஞ்சிங்களே. அதே நேரத்தில் மற்ற இடங்களில் போயிட்டு ஹிந்தியில் சேனல் ஆரம்பிச்சிங்க,
மற்ற மொழியில் சேனல் ஆரம்பிச்சிங்களே, அப்போ எங்கே போச்சு உங்களுடைய ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு கேட்டோம்னா பதில் சொல்ல அவங்களால முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் தயவுசெய்து இந்த அரசியல்வாதிகளை நம்பி மோசம் போயிடாதீங்க. தமிழர்களுக்கு சொல்கிறேன், ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிங்கன்னா உங்களால் நிறைய சாதிக்க முடியுங்கிறது 100க்கு 100 உண்மை. ஆங்கிலத்தில் நீங்கள் ஸ்கூலில் வந்து படிக்கும்போது தத்தி பற்றி என்னத்தையாவது பேசுகிறீங்க இல்லையா, அதே மாதிரி ஹிந்தியும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வட இந்தியாவில் போனீங்கன்னா சாதிக்கலாம். இல்லைன்னா மதராஸ்வாதி வந்துட்டான்னு சொல்லி நம்மளை ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த கேட்டால் நாங்கள் ஹிந்தி திணிப்பை தான் வெறுக்கிறோம், வேண்டான்னு சொல்கிறோம். யார் திணிச்சா? இஷ்டமானா படிங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஹிந்தி கிளாஸ் இருந்ததானா எவ்வளோ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அப்போ ஹிந்தி கிளாஸ் உண்டு, பிராத்மிக்கு அந்த மாதிரி எக்ஸாமெல்லாம் நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால் எங்களால் சமாளிக்க முடியுது. வட இந்தியாவில் போனேன், நான் வேலை பார்த்தேன். அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து ஹிந்தி மொழியை வெறுக்காதீங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.